ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு CS Theory தமிழ். இந்த வீடியோவில் பிலாடிஸ் அனாமலி பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட 3 ஃப்ரேம்ஸ் இருக்குது. 10 CPU பேஜ் டிமாண்ட் பண்ணுற பேஜஸ் 10 பேஜ் இருக்குது. நான் அந்த 10 பேஜஸையும் என்னோடய ஃப்ரேமில் லோட் பண்ணிக்கிட்டே வரேன். பேஜ் ஃபால்ட்டு, பேஜ் ஹிட்டு இதெல்லாம் அக்கர் ஆகுது. எனக்கு 10 ஸ்ட்ரிங்கையும் நான் ஃப்ரேமில் லோட் பண்ணுறதுக்கு மொத்தம் 9 பேஜ் ஃபால்ட் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை ஃப்ரேம் கம்மியாக இருக்கிறதுனால தான் எனக்கு பேஜ் ஃபால்ட் வருது. நான் ஒரு ஃப்ரேமை எக்ஸ்ட்ரா போட்டு விட்றேன், அப்போ எனக்கு பேஜ் ஃபால்ட்டு குறையும். எனக்கு அப்போ ஹிட் அப்படிங்கிறது, பேஜ் ஹிட் ஆகுறது அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃப்ரேமை அதிகமாக்குறேன். அப்படி ஃப்ரேமை அதிகமாக்கும்போது ஆக்சுவலாக என்ன நடக்கணும்? பேஜ் ஃபால்ட்டு கம்மியாக ஆகணும். இது எதுலன்னா ஃபாஸ்ட் இன் ஃபாஸ்ட் அவுட் டெக்னிக்கில். அப்போ ஃப்ரேம் அதிகமாக்கும் பொழுது எனக்கு பேஜ் ஃபால்ட் கம்மியாக ஆகணும், எனக்கு ஹிட் அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் ஒரு ஃப்ரேமை எக்ஸ்ட்ரா ஆக்குறேன். ஆனால் அப்படி ஃப்ரேமை எக்ஸ்ட்ரா ஆக்கும்பொழுது எனக்கு முன்னாடி இருந்ததை விட பேஜ் ஃபால்ட் அதிகமாக அக்கர் ஆகுது. இதுதான் பிலாடிஸ் அனாமலி. ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் இது. CPU டிமாண்ட் பண்ணுற பேஜ் இது. 3 ஃப்ரேம்ஸ் இருக்குது. 3 ஃப்ரேம்ஸையும் ஃபஸ்ட்டு 3 டிமாண்ட் பண்ணுது. 3 அப்படிங்கிறது இந்த ஃப்ரேம்ஸில் இல்லை, ஸோ மிஸ் ஆகுது, அதனால் 3. அடுத்தது 2, 3, 2. அடுத்தது 1, 3, 2, 1. இப்போ எனக்கு தேவை 0th பேஜ். 0th பேஜ் இங்கே இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஃபஸ்ட்டு வந்த பேஜ் யார்? 3. அதனால் நான் 3 வெளியில் தள்ளிட்டு 0வை லோட் பண்ணுறேன். 0, 2, 1 அப்படிங்கிறது இப்போ ஃப்ரேமில் இருக்கக்கூடிய பேஜஸ். அடுத்தது எனக்கு டிமாண்ட் ஆகிறது 3 அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ தான் நம்ம வெளியில் தள்ளணும். ஸோ இப்போ இருக்க பழைய பேஜ் எது? 2. வெளியில் தள்ளிட்டு இங்கே கொண்டாந்து 3யை லோட் பண்ணுறோம். 1. அடுத்தது டிமாண்ட் பண்ணுறது 2. இப்போ யார் பழசு? 1. அதனால் 1 வெளியில் தள்ளிட்டு இங்கே பேஜ் நம்பர் 2வை லோட் பண்ணுறோம். இப்போ 4க்கு 0வை வெளியில் தள்ளுறோம். 4. அதே மாதிரி கடைசி வரைக்கும் வருது. இப்போது ஹிட் ஆகிறது 3 பேஜ் ஹிட் ஆகுது. ரிமைனிங் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பேஜ் ஃபால்ட்டு அக்கர் ஆகுது. எனக்கு 10 பேஜ் ஃபால்ட் வருது. நான் ஃப்ரேமை இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸை 4ன்னு ஆக்குறேன். 4ன்னு ஆக்கும் பொழுது ஃபஸ்ட்டு டிமாண்ட் ஆகிறது 3. பேஜ் நம்பர் 3யை லோட் பண்ணியாச்சு மிஸ்ஸு. அடுத்தது 3, 2, 3, 2, 1, 3, 2, 0. இப்போது பேஜ் 3யை டிமாண்ட் பண்ணுது. இருக்கு பேஜ், அதனால் ஹிட்டு. அடுத்தது 2வை டிமாண்ட் பண்ணுது. 2வும் அவைலபிள், அதனால் அதுவும் ஹிட்டு. இப்போது 4ரை டிமாண்ட் பண்ணுது. உள்ளதுலே பழைய பேஜ் எது? 3. அதனால் வெளியில் தள்ளிட்டு 4 லோட் ஆகுது. அடுத்தது 3யை டிமாண்ட் பண்ணுது. 3யை பார்த்தா இந்த ஃப்ரேமில் 3 இருக்கா? இல்லை. ஸோ 2வை வெளியில் தள்ளிட்டு 3 லோட் ஆகுது. இப்போ 2வை CPU டிமாண்ட் பண்ணுது. இங்கே 2 இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. இங்கே பழைய ஃப்ரேம் இது 1. அதை வெளியில் தள்ளிட்டு 2 இங்கே லோட் ஆகுது. இப்போ 1னை டிமாண்ட் பண்ணுது. 1 இங்கே இல்லை. இப்போ உள்ளதுலே பழசு 0th பேஜ், அதை தள்ளிட்டு 1னை லோட் பண்ணுது. 0க்காக 4ரை வெளியில் தள்ளிட்டு 0. அடுத்து 4க்காக 3யை வெளியில் தள்ளிட்டு 4. அடுத்தது 3க்காக 2வை வெளியில் தள்ளிட்டு 3. அப்போது முன்னாடி பேஜ் ஃபால்ட்டு 10 இருந்துச்சு. இப்போ பேஜ் ஃபால்ட் என்னவாயிடுச்சு? 11 ஆயிடுச்சு. இது காம்படிட்டிவ் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் டெக்னிக்கில் ஃப்ரேமை இன்க்ரீஸ் பண்ணுனா பேஜ் ஃபால்ட் ரெடியூஸ் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பாக பேஜ் ஃபால்ட்டு இன்க்ரீஸ் தான் ஆகும், ரெடியூஸ் ஆகாது. இவ்வளோதாங்க பிலாடிஸ் அனாமலி. தேங்க்யூ.